இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நபர் இயேசுவை தன்னுடைய ஆண்டவர் அப்படின்னு அறிக்கை செஞ்சு அவர் தேவனால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தார் அப்படின்னா அவருக்கு இரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அதே போல் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்யும்போது அது நம்முடைய இருதயத்தில் உயிர் பெறுகிறது. இப்போது கேள்வி இதுதான், நீங்கள் இன்று எதை அறிக்கை செஞ்சிட்ருக்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலையை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செஞ்சு உங்களுடைய சூழ்நிலைகளின் பின்னணியில் தேவன் கிரியை செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? அல்லது நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்களா? மகா மோசமான ஒன்றை எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் எதன் மீது உங்களுடைய விசுவாசத்தை வச்சு அறிக்கை செஞ்சால் கூட அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்போதும் தவறான காரியங்களையே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதை நிறுத்திடுங்க. உங்களுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் அப்படியே சரியான திசையை நோக்கி திருப்ப வேண்டிய நேரம் இதுவாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும்போது நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய மனதும் வாயும் அலைந்து திரியும்படி இடம் கொடுக்காதீங்க. ஒரு நோக்கத்தோடு எதையும் செய்யுங்க. ஒரு சில வேத வசனங்களை எழுதி வச்சுட்டு அவற்றை எப்போதும் எங்கேயும் கூடையே எடுத்துகிட்டு போங்க. ஞாபகம் வரும்போதெல்லாம் அதை அறிக்கை செய்யுங்க. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதில் உறுதியாக தரித்திருங்க. விசுவாசித்து அறிக்கை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றியாய் வாழுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கொடுக்குற அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஆறுதலுக்காகவும் உமக்கு நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளின் சூழ்நிலைகளை அறிந்து அப்பா அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் சந்திக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் அறிக்கை செஞ்சுருந்தா அதற்காக இப்பொழுது மனம் திரும்புகிறோமாப்பா. அமேன். எங்கள் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் இப்பொழுது நாங்கள் மனம் திரும்புகிறோமாப்பா. அமேன். மனம் வருந்துகிறோமாப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இதுவரைக்கும் நாங்கள் பேசின அத்தனை வார்த்தைகளையும் உங்களுடைய விருப்பமில்லாத காரியங்களை ஏதாவது பேசியிருந்தோன்னா இன்றைக்கு எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் அப்பா அப்படியே திரும்பி எங்களுடைய மனதையும் இருதயத்தையும் உங்களுடைய வார்த்தையின் மீது பதிக்கும்படி தீர்மானிக்கிறோமாப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன்கிட்ட நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். அமேன். தீர்மானம் எடுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதுவரைக்கும் நாம் பேசின வார்த்தைகள் ஒன்றொன்றையும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து அதில் எதெல்லாம் நாம் அவருக்கு விரோதமாக இல்லை நம்முடைய சூழ்நிலையை பற்றியே புலம்பி பேசியிருந்தோமோ அதெல்லாம் கிருபையாய் இன்றைக்கு யோசித்து அதிலிருந்து மனம் திரும்புவோம். அமேன். தேவனுடைய வார்த்தைகளை எழுதி வைத்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்தாப்புல அதையே நம்ம அறிக்கை செய்துக்கிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக 100% தேவன் நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறாரு. இருதயத்தில் விசுவாசித்து அதை நம்ம அறிக்கை செய்ய 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 தேவன் நமக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இது யாருக்காகவோ தேவன் பேசலை.
இத்தனை நாட்களாக நான் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளவு வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இன்னும் பதில் வரல. என் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறதே இல்லையே. எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக பேசுகிற மாதிரி என்னோடய வாழ்க்கை இருக்குதே. பணம் அப்படிங்கிறத என்னால் சம்பாதிக்கவே முடியலையே. தேவையில்லாமல் அத்தனை காசும் செலவாகி கடன் வாங்குகிற மாதிரியே சூழ்நிலை இருக்குது. உடல் நலத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் என்னையதான் ஏதாவது வகையில் கவிழ்த்து போடணும்னு நினைக்கிறாங்க. சதி திட்டங்கள் தீட்டுறாங்க. இப்படி என்னை சுற்றி எப்பொழுதும் பிரச்சனைகளாகவே இருக்குதே. என்னை யார் மீட்டெடுப்பா? எனக்கு ஒரு நிம்மதியே இல்லையே. எல்லா பக்கம் இருந்தும் பிரச்சனைகள் இப்படி என்னை அமிழ்த்தும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு வழி தெரியாமல் சிக்கி தவித்திட்டுருக்கிற உங்களுக்காக தேவன் அனுப்புகிற வார்த்தைகள் தான் இது. அவர் உங்களை பார்க்குறாரு, உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாரு, உங்கள் மேலே பாசமாக இருந்து எப்படியாவது என் பிள்ளையை உயர்த்தணும்னு அவர் நினச்சதுனால இன்றைக்கு இந்த ரகசியத்தை சொல்லி தருகிறாரு. உங்கள் சூழ்நிலை எதுவோ அதுக்கான வேத வசனங்களை எழுதுங்க. திரும்ப 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 நீங்கள் அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருதயத்தில் விசுவாசம் வந்துடும். இதை பிசாசானவன் நம்மளை செய்ய விடாமல் தடுப்பான். நீங்கள் அவனை அப்பாலை போ சாத்தானேன்னு அப்புறம் தள்ளிட்டு இந்த காரியத்தை செய்ய தொடங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கும்படி அப்பா உங்களுடைய கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு நேராக அனுப்புங்க ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க சூழ்நிலைகளை பற்றி பேசாமல் அப்பா அதற்கு எதிராக நீங்கள் கொடுத்துருக்கிற வசனங்களை அப்பா அவங்க எழுதி வைத்து அறிக்கை செய்யும்படிக்கு இந்த பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்ன உடனே அது அமைதலாயிடுச்சுப்பா. இன்றைக்கு நாங்கள் பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கோம்ப்பா. அந்த பிரச்சனையை பார்த்து அமைதலாயிருன்னு சொல்லும்படியான வேத வசனங்களை எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. அமேன். உங்களை மாதிரி நாங்களும் ஆணையிடும்போது, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்போது, அறிக்கை செய்யும்போது எங்கள் வாழ்க்கையிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்குங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு சாட்சியாக எழும்பணும்ப்பா. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும்ப்பா. அமேன். இதை அவங்க நடைமுறைப்படுத்தும் போது, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது அப்பா வெகு சீக்கிரத்தில் இந்த பிள்ளைகள் கண்கள் காண நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.